கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். இந்த கேள்வி கேட்டோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. கோவில் மணி ஓ செய்தன்னை செய்ததாரோ, அவர் என்ன பேரோ, பாட்டு பாடும் கூட்டத்தாரோ. கோயிலில் ஏன் பெல் அடிக்கிறாங்க? இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, உனக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மயிருன்ட்டல்ல, சொல்லு. கோயிலில் ஏன் பெல் அடிக்கிறாங்க? கோயிலில் ஏன் பிரசாதம் தராங்க? கோயிலில் ஏன் ஊத வச்சு வச்சுக்கிறாங்க? நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, கோயிலில் போனால் அந்த கல் கரையேன்னு இருக்கும் கண்ணுக்கு, புகையெல்லாம் போட்டால் மூக்குக்கு, குத்த பிரசாதம் வாய்க்கு, காதுக்கு என்ன பிடுங்குறது, அட்ரா பெல்ல நஷ்டுக்கிறாரு. புரியுதா? இப்போ ஏன் பெல் அடிக்கிறாங்க? எல்லா கோயிலையும் பெல் அடிக்கிறதில்லை, சில கோயிலில் மோளம் அடிப்பாங்க. எதுக்கே? காது. கண்ணுக்கு என்ன? அந்த சிலை அலங்கரித்து வச்சுக்கிறாங்களா இல்லையா? சாமியை சேவிச்சுக்கோங்க, அப்போ 5 புலன்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். தோலுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டேன் நான். என்னப்பா? சந்தனம் சிலன்னு கொடுப்பாங்க, சில இடத்துல திருநீர் கொடுப்பாங்க. அப்போ அந்த சர்ச்சில் அந்த பக்கம் நம்ம போவானா இல்லை? நமக்கு ஆமாம், அவங்க கதை வேணும். இப்போ கோயில் ஏன் பெல் அடிக்கிறாங்க தெரிஞ்சிச்சா? சில கோயிலில் மோளம் அடிக்கிறாங்க, சில இடத்துல பெல் அடிக்கிறாங்க. அப்போ ஒரு மந்திரம் சொல்கிறாரு, அது காதுக்கு இல்லையா? மந்திரம் சொல்கிறாரு, உன் முன்னாடி போனால் எனக்கு நான் வந்து, ஏன் முன்னாடி போனால் உனக்கு நான் வந்து, அவன் முன்னாடி போனால் எனக்கு நான் வந்து, அது அது காதுக்கு இல்லை. உண்மையிலேயே அந்த பதில் என்னன்னா, என்னவோ யாரோ ஒருத்த முதல்ல வச்சுக்கிறான், கட்சி வரையும் வச்சுன்னுக்கிறாங்க, அவ்வளோதான். கோயிலுக்கு போகிறவனு தான் இந்த கதை. நான் கோயிலுக்கே போக மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு என்ன இருக்குது, பெல் வச்சா எனக்குன்னா, பெல் அடி கட்டி எனக்குன்னா, பெல் எந்த பெல் வச்சாங்க? பெல்லில் ரிதம் இருக்குது, டிங் டாங் டிங் டாங் அப்படி அடிக்கணுமா? டிங்கு 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 டிங்குன்னு அடிக்கணுமா? டிங் 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 அப்படி அடிக்கணுமா? பெல்லு கோயிலில் எப்படி அடிக்கணும்? எப்படியா? எப்படி ஏன் அடிக்கிறாங்கன்னு என்ன கேட்டீங்க? எப்படி அடிக்கிறாங்கன்னு சொன்னீங்களா? ஆனால் ஒரு பதில் இதுதான், தெரியாது. யார் தான் கேட்கணும்? இப்போ சில கோயில்கள்லாம் சம்பளம் கொடுத்து ஒரு ஆள் வச்சுட்டு இருப்பாங்க, மணி ஆட்டின்ட்டு. அவர் என்ன பண்ணிருப்பார்? இப்போ கோயிலில் ஏன் பெல் அடிக்கணும்? அவருக்கு ஒருத்தர் சம்பளம் கொடுக்கணும்ல, அப்படி தானே? இருக்கிற பெல்லு வர அடிக்கிறது இல்லாமல் கையில் ஒரு பெல் வச்சு நிற்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பெல்லில் நடுவில் தொங்குது, அதுக்கு பேர் என்ன? பெல்லு உள்ள நடுவில் மணியா நாக்காயா? பெல்லு இருக்குது இல்லை, அது உள்ளே மாட்டி வச்சிருக்குமே, அது பேர் மணியா நாக்கா? இப்போ பட்டிமன்றம் வைக்கணும். இப்போ மணியா நாக்கு அதே மெட்டலில் தொங்க விட்டுருந்தா அது பேர் நாக்கு. அதே மெட்டல்லையே ஒரு நூல் ஒன்று கட்டி நடுவில் ஒரு ரிங்கு போட்டு, ஏன்னா அப்போ தான் சத்தம் கேட்கலாம், கேட்காது. வேற ஒரு மெட்டல் வச்சா நல்லா சத்தம் கேட்கணும்னு மாட்டுறதுக்கு பேர் மணி. மணியை வச்சுருப்பாங்க. ஸோ அதில் மாட்டுறதை பொறுத்து இருக்குது. இப்போ மணியா நாக்கா? பெல்லை பொறுத்துது. பெல்லை கொடு, பாய்ச்சிட்டு சொல்கிறேன்னு சொல்லணும், இருக்குது மணியா நாக்கான்ட்டு. புரியுதா? தந்தி வச்சுக்கிறாயா, புள்ள பிறந்துக்குது, முன்னாடி வீலு பெஞ்சர்னு அனுப்பிச்சிக்கிறான், முன்னாடி வீலு பெஞ்சர்னு அனுப்பிச்சிக்கிறான். இப்போ பிறந்தக்கு வந்து ஆம்பளையா பொம்பளையா? தந்தி என் கையில் வந்துக்குது, என்னான்ட்டே முன்னாடி வீலு பெஞ்சர்னு. இப்போ பிறந்தக்கு வந்து ஆம்பளையா பொம்பளையா? இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த கேள்வி அவங்களுக்கு அனுப்பி விடணும். கோயில் ஏன் பெல் வச்சாங்கன்றது.
உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு, ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க பாருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.